அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பார்ந்த மாணவ மாணவியர்களே, அஃப்ரது உலமா படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, இப்போ முதல்ல நீங்கள் அஃப்ரமா படிக்கிறதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வாங்கி இதை ஃபில் பண்ணி கொடுத்து எக்ஸம்ஷன் ஆர்டர் உங்கள் பேரில் வந்தால் தான் நீங்கள் அஃப்ரமா படிப்பதற்கு முழு உரிமை பெற்றவராக ஆகுவீங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சென்னை பல்கலைக்கழகம்னு போட்டிருக்கா. ஏன்னா இதுக்கு பேர் என்ன? அப்ளிகேஷன் அண்டு ப்ராஸ்பெக்டஸ் ஃபார். இதில் 3 இருக்குது. இதில் புரியுதுங்களா? ஓரியண்டல், டைட்டில், எக்ஸாமினேஷன் ஃபார் ஏஜ் ரூல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஏஜ் ரூல்னு சொன்னால் வயது வரம்பை மையமாக வச்சு யார் படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இதில் 3 இருக்குது. அரபிக்கில் வந்து அப்சல் உலமா. என்ன அப்சல்மா படிக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? அரபி பாஷை நல்லா தெரியும். அப்புறம் உருது. என்ன உருதுவில் அந்த டிகிரியுடைய பேர், டிப்ளமாவுடைய பேர் வந்து அதீபு ஃபாசில். இப்போ அதீபு ஃபாசிலுங்கிறது யார் படிப்பா? உருது தெரிஞ்சவங்களாம் படிப்பாங்க. இன்னொரு படிப்பு இருக்குது, முன்ஷி ஃபாசில். இந்த படிப்புங்கிறது என்ன மொழியில் இருக்குது? பெர்ஷியனில் இருக்குது. அப்போது அரபியில் இருக்கிறது அப்சல் உலமா, உருதுவில் இருக்கிறது அதீப ஃபாசில், பெர்ஷியன் பாரசீக மொழியில் இருக்கிறது முன்ஷி ஃபாசில். முற்காலத்து உலமாக்களை பார்த்திங்கன்னா இந்த 3 படிப்புகளையுமே அவங்க நிறைவு செஞ்சுருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம இந்த அரபிக் அப்சல் உலமா மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். இந்த ஃபார்மை பாருங்கள். இந்த ஃபார்ம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து 100 ரூபா காசு கொடுத்து நம்ம பல்கலைக்கழகத்தில் வாங்கணும். ஏன்னா இந்த ஃபார்மில் இப்படி மொத்தமாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கடைசியில் அந்த ஃபார்ம் இருக்கும், அதை பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 பேஜ். இப்போ நான் வந்து அதை 2 பேப்பரில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே பேப்பரில் எடுத்துக்கலாம். இதை ஃப்ரண்ட்லேயும் இதை வந்து இங்கே இப்படி பேக்லேயும் வந்து என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம்? எடுக்கலாம் எல்லாமே. இது மொத்தமாக அப்படியே பல்கலைக்கழகம் வந்து அப்லோடு பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் எந்த ப்ரௌசிங் சென்டர் போனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். சரி, முதல்ல நம்ம 100 ரூபா கொடுத்து இந்த ஃபார்மை வாங்கி தான் எல்லா மதரசாக்களுக்கும் அனுப்பி வைப்போம். அதுக்கப்புறம் மாணவ மாணவியர்கள் அதை பூர்த்தி செஞ்சு எனக்கு அனுப்புவாங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் ஒப்படைப்பேன். இப்படியெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் முன்னாடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு உங்களுக்கு சிரமமே இல்லை. இப்போது இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 100 ரூபாயை வந்து நீங்கள் அந்த டிடி எடுக்கும்போது அதில் நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு ஃபீஸ் கட்டும்போது டிடி எடுப்பீங்கல்ல, அந்த டிடியோட இந்த அப்ளிகேஷனுக்கான 100 ரூபாயும் நீங்கள் சேர்த்து டிடி எடுக்கணும். இப்போ வந்து ஜிஎஸ்டி வரியும் போடுறாங்க இந்த 100 ரூபாய்க்கு. ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரு 18 ரூபா. அப்போ அப்ளிகேஷனுக்கு ஒரு 100 ரூபாயும் வரி ஒரு 18 ரூபாயும் மொத்தம் இதுக்கு மட்டும் எவ்வளோ ஆயிடுது? இப்போது 118 ரூபா ஆயிடுது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். சரி, இது வந்து அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க. அரபி படிக்கிற அப்சல் உலமாவுக்கும், உருதுவில் படிக்கிற அதீப ஃபாசில், அதேமாரி பெர்ஷியனில் உருது ஃபாசில், அப்புறம் பிஎட் டிகிரி கோர்ஸ் இன் உருது அவங்களுக்கு, சான்ஸ்கிரிட் சிரோன்மணி 7 ஆண்டு படிப்பு இவங்களுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். நமக்கு மட்டும் இது அல்ல. எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஃபார்மை வாங்குவாங்க. இப்போ இதில் விதிமுறைகளை பாருங்கள். ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எப்படி போட்டிருக்கு? ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், அதாவது தனி தேர்வாளர்கள். நம்ம வந்து தனியாக படிக்கிறோம், ஒரு கல்லூரியில் சேர்ந்து நம்ம வந்து படிக்கலை. அதனால் இப்போ தனி விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இப்போது ஜமாலியாவில் அல்லது உமராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தாருசலாம் மதரசாவில் அல்லது லத்தீஃபியாவில் இருக்கக்கூடிய, அப்புறம் அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய லத்தீஃபியா மதரசாவில் இப்படியெல்லாம் நம்ம சேர்ந்து படித்தோம்னா நமக்கு இந்த எக்ஸம்ஷன் ஆர்டர் வாங்கக்கூடிய இந்த ஃபார்மே வந்து தேவைப்படாது. ஏன்னா அவங்களாம் ரெகுலர் கேண்டிடேட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அப்சல்மா படிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, நாம் எல்லாருமே இந்த வேலையை செஞ்சு ஆகணும். புரியுதுங்களா? இப்போ நான் அதை படிக்கிறேன், அதை அப்படியே நல்லா கவனிங்க. ஏஜ் ரூல் அப்ளை ஃபார் exemption form, the production of attendance to appear for the entrance test, preliminary part and final part of the oriental title examination other than
BLit, Urdu, 3-year degree examination and MA Sanskrit ceremony, 7 years course for the language that are offered in the colleges subject to their eligibility for the course of study concerned to the following conditions. பின் வரக்கூடிய இந்த நிபந்தனைக்குட்பட்டு தான் நீங்கள் அப்சல்மா படித்தாலும் சரி என்ன அல்லது எம்ஏ சான்ஸ்கிரிட் படித்தாலும் சரி பிலிட் உருது படித்தாலும் சரி எல்லாருமே இந்த பின் வரக்கூடிய இந்த நிபந்தனைகளை மையமாக வச்சு தான். இப்போ ஓரியண்டல் டைட்டில் அரபிக் பெர்ஷியன் அண்ட் உருது. இப்போ இதில் பாருங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதில் வந்து 3 ஆண்டு படிப்பு இருக்குல்ல. முதலாம் ஆண்டு படிப்புக்கு என்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம், 2ஆம் ஆண்டு படிப்புக்கு வந்து ப்ரிலிமினரின்னு சொல்லுவோம், 3ஆம் ஆண்டு படிப்புக்கு வந்து ஃபைனல்னு சொல்லுவோம். என்ட்ரன்ஸ், ப்ரிலிமினரி, ஃபைனல் 3 ஆண்டு படிப்பு இருக்குது. இப்போ இந்த என்ட்ரன்ஸு முத படித்து தான் உள்ளே வரணும். அதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பாருங்கள். ஏஜ் should have completed the age of 17 years on 31st July of every year. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை 31 ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே 17 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். யார் அப்சல்மா படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வருஷத்தில் அந்த கல்வி ஆண்டில் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே என்ன இருக்கணும்? 17 வயசு ஆகிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் தான் 17 வயசு ஆகும். ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே பிறந்திருந்தால் முடியாது தானே. இது ரொம்ப கவனத்தில் வைக்கணும். நிறைய பேர் இந்த விவரம் தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி அந்த ஃபார்மை திரும்பி வரும்பொழுது நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னா, நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்காண்டி அப்ளை செஞ்சு பணம் கட்டிடுவீங்கல்ல, அந்த டிடி எடுப்பீங்கல்ல, அது நோட்டு ரீஃபண்டபிள், அது வேஸ்ட் ஆயிரும். அதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அப்போ எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது? என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன? அது என்னது? நோ பேசிக் குவாலிஃபிகேஷன் இஸ் ரிக்வைர்ட். இதுக்கு வந்து அடிப்படை கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லை. புரியுதா? இந்த படிப்பு என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு வயது மட்டும் 17 வயது ஆகியிருந்தால் போதும், எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்லை. அப்புறம் பாருங்கள், ப்ரிலிமினரி பார்ட் ஆஃப் த ஓடி எக்ஸாமினேஷன். இதுக்கு என்ன ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? ஏஜ் should have completed the age of 18 years as on 31st July of every year. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 31க்கு முன்னால் யாரெல்லாம் ப்ரிலிமினரி படிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். என்ட்ரன்ஸுக்கு ஜூலை 31க்கு முன்னால் 17 வயசு பூர்த்தியாக இருக்கணும். ப்ரிலிமினரிக்கு ஜூலை 31க்கு முன்னால் 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க என்ன செய்ய முடியும்? ப்ரிலிமினரி படிக்க முடியும். அதாவது 2ஆம் ஆண்டு. இப்போ இதில் என்னென்னா ஒரு சலுகை இருக்குதுன்னா, ஒன்று வயசு 18 ஆகிருக்கணும், இன்னொன்று +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க ப்ரிலிமினரி படிக்கலாம், அப்பவும் வயசு 18 ஆகிருக்கணும். என்ட்ரன்ஸ் எழுதினாலும் ப்ரிலிமினரி படிக்கலாம், அல்லது என்ட்ரன்ஸ் எழுதாமல் ஒரு மாணவரோ ஒரு மாணவியரோ +2 பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ப்ரிலிமினரி படிக்கலாம். என்ட்ரன்ஸு தேவையில்லை. ஆனாலும் வயசு 18 இருக்கணும். நான் தான் +2 பாஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 வயசுக்கு கம்மியாக இருந்தால் முடியாது. 1-2 மாதங்கள் குறைவாக இருந்தால் கூட முடியாது. சரிதானா? அப்போ +2 பாஸ் பண்ணுங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட 18 வயசு இந்த ஜூலை 31க்குள்ளே நிரப்பமாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். த கேண்டிடேட்ஸ் ஃபார் அட்மிஷன் to the preliminary part of the oriental title examinations shall be required to have passed HSC, அதாவது +2 or this equivalent examination or entrance test to the OT examination in the language concerned. அப்போ ஒன்று என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது +2 பாஸ் பண்ணியிருக்கணும், அவங்க ப்ரிலிமினரி படிக்கலாம். அதே நேரத்தில் 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். சரி, அடுத்தது 3ஆம் ஆண்டு ஃபைனல். ஓரியண்டல் டைட்டில் ஃபைனல் 3ஆம் ஆண்டு. ஏஜ் வயது எவ்வளோ இருக்கணும்? should have completed the age of 20 years as on 31st July of every year. 20 வயசு ஆகிருக்கணும். ஒரு வருஷம் இல்லை இடையில பார்த்தீங்களா? முதலாம் ஆண்டு படிக்கிறதுக்கு 17 வயசு ஆகிருக்கணும், 2ஆம் ஆண்டு ப்ரிலிமினரி படிக்கிறதுக்கு 18 வயசு ஆகிருக்கணும்,
மூன்றாம் ஆண்டு ஃபைனல் படிக்கிறதுக்கு 19 இல்லை 20 வயது ஆயிருக்கணும். அப்போ ஒரு வருஷம் இடையில தொய்வு விழுவுது. அந்த ஒரு வருஷம் இல்லை 20 வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ஃபைனலு படிக்க முடியும். இதை கருத்தில் கொள்ளணும். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அதை பாருங்கள். த கேண்டிடேட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் த ஓடி எக்ஸாமினேஷன் shall be required to have passed the preliminary part of the OT examination in the language concerned. புரியுதா? ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபைனல் படிக்க முடியும். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்கணும், இன்னொன்று வயது 20 ஆயிருக்கணும். இவங்க மட்டும்தான் மூன்றாம் ஆண்டு அப்சல் உலமா படிக்க முடியும், இல்லைனா முடியாது. புரியுதா? இங்கே வந்து ஒரு சின்ன நிபந்தனையை நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. அதாவது ப்ரிலிமினரி பார்ட் ஆஃப் த ஓரியண்டல் டைட்டில் எக்ஸாமினேஷன் அடிஷ்னல் டைட்டில் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். +2 பாஸ் பண்ண ஒருத்தவங்க இது அரபி அப்சலமா படிக்கலாம், என்ன உருது அதிப ஃபாசில் படிக்கலாம், அதேமாரி பெர்ஷியனில் முன்ஷி ஃபாசில் படிக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்க தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. சரி, இதில் அப்சலுலமா என்ட்ரன்ஸ் நம்ம எழுத போகிறோம்ல, இதுக்கு உள்ள மிக முக்கியமான நிபந்தனைகள் பாருங்கள். கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், படிப்பு சம்மந்தமாகவும் தேர்வு சம்மந்தமாகவும் இங்கே சொல்ல போகிறாங்க. ஸ்டடியை பற்றியும் இருக்குது, இன்னொன்று என்னது எக்ஸாமினேஷன்ஸ் தேர்வுகளை பற்றியும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில விஷயங்களை நான் இங்கே கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். அது இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. அது ஏன் கோடிட்டு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். அப்போ என்ன இங்கே நிபந்தனை சொல்கிறாங்க, நல்லா பாருங்கள். த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டு த ஓரியண்டல் டைட்டில் எக்ஸாமினேஷன் வில் பி confined only to such a language as are taught in colleges, and examination will accordingly be held only in the following languages. நீங்கள் அப்சல்மா படிக்கணும்னா உங்களுக்கு அரபியில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதேமாதிரி முன்ஷி ஃபாசில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஷியன் மொழியில் இருக்கும் கொஸ்டின் பேப்பரு. நீங்கள் அதீப ஃபாசில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உருது மொழியில் இருக்கும். சரிதானா? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இன் அப்சல் உலமா அண்டு முன்ஷி ஃபாசில். ஏன்னா இங்கே அதீப ஃபாசிலை பற்றி குறிப்பிடப்படலை. 2 தான், ஒன்று அப்சல் உலமா அல்லது முன்ஷி ஃபாசில். அப்சல் உலமா என்ன பாஷையில்? அரபி பாஷையில். முன்ஷி ஃபாசில் என்ன பாஷையில்? பெர்ஷியனில். இந்த 2 மட்டும் தான் இங்கே சொல்கிறாங்க. There shall be 2 written papers of 3 hours duration each. அப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எழுதத்தக்க என்னது ரிட்டன் பேப்பர் அங்கே இருக்கும். இன்றைக்கி என்ட்ரன்ஸ் எழுதுறதா இருந்தால், என்ட்ரன்ஸு பாஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸாம் எழுதியாகணும். புரியுதுங்களா? அந்த எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். முதல் நாள் ஒரு பேப்பர் எழுதி முடிக்கணும், 2வது நாள் இன்னொரு பேப்பர் எழுதி முடிக்கணும். இப்படி 2 பேப்பர் இருக்கும். என்ன, அந்த 2 பேப்பரையும் பெரும்பாலும் 3 ஹவர்ஸ், அந்த எக்ஸாமை 3 மணி நேரம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். இந்த 2 நாளுடைய தேர்வையும் நீங்கள் எழுதி தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அப்சலுமா என்ட்ரன்ஸு நீங்கள் முடித்த மாதிரி ஆகும். அதில் என்ன இருக்கும்? பெரும்பாலும் ப்ரோஸ் அண்டு பொயட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ். 2வது தீனியாத். முதல் நாள் நீங்கள் தேர்வு எழுதும்போது அதில் ப்ரோஸு பொயட்ரி இருக்கும். ப்ரோஸு பொயட்ரி இருக்கும். இன்றைக்கி இந்த பொயட்ரிங்கிறது இல்லை அப்சலுமாவில். ப்ரோஸில் நம்ம கராமத்துல்லா பஹுமானி சார் எழுதின அந்த நூல் மின்ஹாஜுல் அரபியா 3வது பாகத்தை வச்சுருக்கிறாங்க. போயிட்ரிங்கிறது முன்னாடி கசீதா புர்தா இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இப்போ கிராமரை அன்னஹுல் வாதி இப்திதாயியாவில் 3 பாகத்தையும் வச்சுட்டாங்க. இப்திதாயாவில் 3 பாகமும் இருக்குது. ஜுசுல் அவ்வல், சானி, சாலிஸ். கிதாபு பேர் என்னது? அன்னஹுல் வாதி. இதுதான் இருக்குது. சரி, தீனியாத்தில் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு சொன்னால், குரானில் சூரா அன்பியா இருக்குது. முன்னாடி சூரா யூசுஃப் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ சூரா அன்பியா, அதுக்கு விளக்கம் எழுதணும். ஹதீஸில் மிஷ்காத் கிதாப் இருக்குது. மிஷ்காத் கிதாபில் இப்போ கிதாபுல் ஆதாப் இருக்குது. முதல்ல என்ன இருந்துச்சு? முதல்ல கிதாபு சலா இருந்துச்சு. இப்போ கிதாபுல் ஆதாப் இருக்குது. இதை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணால் தான் அப்சலுமாவில் தேர்ச்சி பெற்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்போ 2 பேப்பர். முதல் பேப்பர் என்னது? ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி. 2வது பேப்பர் என்னது? தீனியாத். இந்த 2 பேப்பரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீங்கள் தேர்வு எழுத வேண்டியது இருக்கும்.
அப்படி எழுதி தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அப்சல் உலமா ஃபஸ்ட் இயர் நிறைவு பெற்றதாக ஆகும். அப்சல் உலமா என்ட்ரன்ஸ் நிறைவு பெற்றதாக ஆகும். த கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்சலுல் உலமா ஷல் பாஸ் த டெஸ்ட் இன் அரபிக் அண்ட் த கேண்டிடேட்ஸ் ஃபார் முன்ஷி ஃபாசில் ஷல் பாஸ் த டெஸ்ட் இன் பெர்ஷியன். நான் சொன்னல இந்த 2 பேப்பர் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அரபிக்கில் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண மாதிரி ஆகும். சரி, இன் ரிகார்ட் டு த டெஸ்ட் இன் அரபிக், நல்லா கவனிங்க, இங்கே தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, முக்கியமான குறிப்பு இருக்குது. த பேப்பர்ஸ், எந்த பேப்பர்ஸுங்க? அப்சல் உலமா என்ட்ரன்ஸ் எழுத போகிறீங்கல்ல, எத்தனை பேப்பர் இருக்கும்? 2 பேப்பர் இருக்கும். ஒன்று ப்ரோஸ் அண்ட் போயட்ரி, 2வது தீனியாத்தில். அந்த பேப்பர் சொல்கிறாரு, த பேப்பர்ஸ் ஷல் பி செட் இன் த அரபிக் லாங்குவேஜ். கொஸ்டின் பேப்பர் அரபியில் தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் எழுத போனீங்கன்னா. அது பரவாயில்ல, அடுத்து சொல்லு பாருங்க. அண்ட் த கேண்டிடேட்ஸ் ஷல் ஹேவ் த ஆப்ஷன். கேண்டிடேட்ஸுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆப்ஷன் என்னது? விருப்பம். என்ன விருப்பம்? டு ரைட் தேர் ஆன்சர்ஸ் எய்தர் இன் அரபிக் ஆர் இன் தேர் ஓன் மதர் லாங்குவேஜ். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம்? அவர் ஆன்சர் எழுதும் பொழுது விருப்பப்பட்டால் அரபியில் பதிலளிக்கலாம், அல்லது அவருடைய தாய்மொழியில் பதிலளிக்கலாம். அவருடைய தாய்மொழியில் பதிலளிக்கலாம். இன்றைக்கி இந்த நிபந்தனை நீக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி என்ட்ரன்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கம்பல்சரி அரபியில் தான் பதிலளிக்கணும். ஒரு மாணவர் இதை எடுத்துகிட்டு போய் கேஸ் போட்டார்னா இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு பிரச்சனை தான். இது என்ன செய்யணும்? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் மாற்றிட்டாங்கல்ல, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அந்த செக்ஷனுக்கு கொண்டு போய் இதில் மாற்றணும். முதல்ல இந்த +2 பாஸ் பண்ணால் நேரடியாக ப்ரிலிமினரி எழுதலாங்கிற அந்த விதிமுறை இருக்குல்ல, அங்கே 10th இருந்துச்சு. இந்த ப்ரிலிமினரிக்கு இந்த HSCன்னு போட்டிருக்கிறாங்கல்ல, இது நாங்கள்லாம் அப்சல் உலமா படிக்கிற காலத்தில் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வயசு 18 இருந்தால் போதும், அவங்க நேரடியாக ப்ரிலிமினரி எழுதலாம், என்ட்ரன்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் அது மாறி பல வருஷமாயும் இந்த அப்ளிகேஷனில் மாற்றப்படாமல் 10th இருந்துச்சு, SSLCன்னு இருந்துச்சு. நாம் என்ன செஞ்சோம்? அன்றைக்கி செக்ஷன் ஆஃபீஸர் ராஜ்குமார் இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லி, என்ன சார் மாற்றப்படாமல் இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை அடுத்த பிரிண்ட் போடும்போது அது மாற்றி வந்துச்சு. அவர் கவனத்தை கொண்டுட்டு போகணும். அந்த மாதிரி இதையும் கொண்டுட்டு போகணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே எப்படி இருக்குது? இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணாலும் இப்படி தான் வரும். இப்படி தான் எழுதப்பட்டிருக்கோம். எப்படி எழுதப்பட்டிருக்கோம்? நீங்கள் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், அல்லது உங்கள் மதர் லாங்குவேஜ்லேயும் எழுதிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. அதில் வயா போட்டு உருது, தமிழ் ஆர் மலையாளம். இன் ரிகார்ட் டு த டெஸ்ட் இன் பெர்ஷியன் த பர்பஸ் ஷல் பி செட் இன் உருது அண்ட் த கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வைர்ட் டு ஆன்சர் இன் உருது ஒன்லி. அடுத்த நமக்கு அது பொருந்தாது, அதை சொல்கிறார் அவர். சரி, அடுத்தது பாருங்கள், ஓரியன்டல் டைட்டில் கோர்ஸ். இதில் நம்ம என்ன படிக்கிறோம்? அப்சல் உலமா தான் படிக்கிறோம். இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக சொல்கிறாங்க, த ஓரியன்டல் டைட்டில் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் இன் ஏப்ரல் ஆஃப் த இயர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். இப்போ ஏன் இதை குறிப்பிட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா, மற்ற எக்ஸாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? வருஷத்தினுடைய கல்வியாண்டினுடைய முடிவில் ஏப்ரலில் ஒரு எக்ஸாம் எழுதலாம், அல்லது இடைப்பட்ட யாராவது அரியர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்? செப்டம்பரில், அக்டோபர் எழுதலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. அப்சல் உலமா எழுதுகிறவங்க வருஷத்தில் ஒரு தடவை தான் எழுத முடியும். ஏதாவது சில தாள்களில் அவங்க தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் எழுத முடியும். அதான் இங்கே சொல்கிறாங்க, ஹெல்டு இன் ஏப்ரல் ஆஃப் த இயர். த ஓரியன்டல் டைட்டில் எக்ஸாமினேஷன் வில் நாட் பி ஹெல்ட் இன் செப்டம்பர். இதை குறிப்பிட்டு காட்டுறதுடைய நோக்கம் அதுதான். செப்டம்பரில் நடக்காது. அந்த அரியர் வச்ச மாணவர்கள் ஏதாவது சில பேப்பரில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இடைப்பட்ட காலத்தில் எழுதுகிறாங்கல்ல மற்ற ஸ்கூல் படிப்பில், கல்லூரி படிப்பிலெல்லாம், அது இங்கே கிடையாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். அதனால் அதை குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. சரி, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பாருங்கள், பணம் கட்டுற விவரம், கட்டண விவரம் எப்படிங்கிறத, இதெல்லாம் என்ட்ரன்ஸுங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஒரு மாணவர் படிக்கிறான்னு சொன்னால் அவர் எவ்வளோ பணம் கட்டணும்? அந்த எக்ஸாம்ஷனுக்காக விலக்கான படிவம் படுறாங்கல்ல, அதுக்கு 300 ரூபா. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதுக்கு ஒரு 80 ரூபா. அப்புறம் போஸ்டேஜ், தபாலில் நமக்கு அனுப்பி வைக்கிறாங்கல்ல, அதுக்காண்டி ஒரு 25 ரூபா.
மெட்ரிகுலேஷன் அதுக்கு ஒரு 30 ரூபா, மொத்தம் சேர்த்தா 435 ரூபா நீங்கள் டிடி எடுக்கணும். யார் பேரில்? தி ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஒன்றை விளங்கிக்கிங்க, எப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு பணம் செலுத்துவதாக இருந்தாலும் ஒரே பேரில் தான் டிடி எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து தி ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுங்கிற பேரில் டிடி எடுத்து அதே பேருக்கு அனுப்பி வைப்பீங்க. அதே பேர்னா தி ரெஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற பேருக்கு அனுப்பி வைப்பீங்க. இதுக்கு அடுத்தது நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எக்ஸாம் அக்கௌண்ட் நீங்கள் ஃபில் பண்ணி ஏப்ரல் மாதத்தில் அனுப்பி வைப்பீங்கல்ல. டிடி எடுக்கிறது தி ரெஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுங்கிற பேரில் எடுத்து அனுப்பி வைக்கும் பொழுது த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைக்கிறது எடுத்த டிடியை ஃபில் பண்ண எக்ஸாம் ஃபார்மை அனுப்பி வைக்கிறது அந்த பேருக்கு அனுப்பி வைக்கணும். சரி, இப்போ பாருங்க, அதே மாதிரி அடுத்து ப்ரிலிமினரி 2ஆம் ஆண்டு படிக்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி அப்புறம் ப்ரிலிமினரி போகிறவங்க, அவங்களுக்கு இந்த ஃபீஸு. ஆல்ரெடி இதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் அவர் படித்து பாஸ் பண்ணிட்டார். அவர் வந்து இப்போது ஒரு 300 ரூபா, அப்புறம் வந்து ஒரு 80 ரூபா, அப்புறம் ஒரு 25 ரூபா. இவங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஃபீஸ் இல்லை, ரெகக்னேஷன் ஃபீஸும் வந்து இல்லை. மொத்தம் வந்து 405 ரூபா மட்டும்தான். இந்த என்ட்ரன்ஸ் படிக்காமல் +2 படிச்சுட்டு நேரடியாக ப்ரிலிமினரி எழுத வரார், அந்த மாணவர் இவ்வளோ கட்டணும். இது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத பாருங்கள். இந்த ரெகக்னைசன் வந்து ஒரு 30 ரூபா கூடுது. அதே நேரத்தில் மெட்ரிகுலேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 30 ரூபா கூடுது. மொத்தம் அவங்க 535 ரூபா. யாருங்க? என்ட்ரன்ஸ் படிக்காமல் +2 பாஸ் பண்ண அதை வச்சுக்கிட்டு அப்படியே நேரடியாக ப்ரிலிமினரி எழுத வராருல, அவர் எவ்வளோக்கு டிடி எடுக்கணும்? 535 ரூபா. இதோட சேர்த்து ஒரு 118 ரூபா கூட்டிக்கணும். புரியுதா? 118 ரூபா எதுக்கு? அப்ளிகேஷன் ஒரு 100 ரூபாயும் டேக்ஸ் வந்து ஒரு 18 ரூபாயும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 118 ரூபா கூட்டி டிடி எடுக்கணும். 535னா அப்படியே 535 அல்ல, இந்த 535ஓட ஒரு 118 கூட்டிக்கணும். இந்த 435னா இதோட ஒரு 118 கூட்டிக்கணும். இங்கே 405னா இதோட ஒரு 118 கூட்டிக்கணும். புரியுதுங்களா? இங்கே 405னாலும் இதோட ஒரு 118 ரூபா என்ன செய்யணும்? கூட்டி அதை மொத்தமாக டோட்டல் போட்டு டிடி எடுக்கணும். சரி, அடுத்தது ஃபைனல் படிக்கிறவங்க 3ஆம் ஆண்டு, இவங்க ஒரு 300, ஒரு 80, என்ன அப்புறம் ஒரு 25. இவங்களுக்கு வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ரெகக்னைசேஷன் ஃபீஸும் கிடையாது. மொத்தம் 405 ரூபா தான். 405யும் ஒரு 100ம் 505. 505ஓட ஒரு 18, 505 அப்புறம் ஒரு 18 அது கூட சரிங்களேன், 23. புரியுதுங்களா? 523 ரூபாய்க்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? டிடி எடுக்கணும். இதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அது இப்போ பாருங்கள், எல்லா இந்த அவசரமாக படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவானது. பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், முக்கிய குறிப்புகள். எல்லா அவசரமாக படிக்கிறவங்க இந்த இந்த அப்ளிகேஷனை யார் யாருக்கு பொருந்துமோ எல்லாருக்கும் சேர்த்து இது பொதுவான தகவல். வீடியோ பெருசாக இருக்குது, இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.